வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கை வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி கட் பண்ண போகிற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான். இதுக்குண்டான நம்ம சேலையிலேருந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம லைனிங்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே போல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பேக் சைடு வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணி வீடியோ போட்டுவிட்டேன். பார்க்காதவங்க மேலே வீடியோ வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. பேக் சைடு வந்து கட் பண்ணுறதுல நான் நிறைய விஷயங்கள் வந்து பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி போட்டிருக்கேன். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்து கட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கை கட் பண்ணிக்கலாம். கை கட் பண்ணுறதுக்காக நம்ம இன்னொரு சைடு இருக்கும் பாருங்கள், அதாவது ஒரு சைடு நம்ம பேக் சைடு கட் பண்ணிட்டோம், இன்னொரு சைடு இருக்க லைனிங் பீஸை வந்து ரெட்டையாக மடித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கை வந்து மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் நேராக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கை வந்து ஏற்றி போகுது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வராது. நேராக இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அளவு ப்ளவுஸோட கையை வந்து இந்த மாதிரி மடிப்புக்கு நேராக வச்சுக்கோங்க. நம்ம நகராமல் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மார்க் பண்ணுறது புரியணும் அப்படிங்கிறக்காக வீடியோ கொஞ்சம் மெதுவாக ஓடுது, அதனால் பார்த்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கையோட சுற்றளவு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கையோட லூஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சு, அதாவது 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம கையை எடுக்காமல் கையோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். அதில் வந்து தையலுக்காக 1/2 இன்ச் விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம மறுபடியும் கையை எடுக்காமல் ஆம்கோல் கிட்டத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் உள்கைக்காக ஒரு மார்க் பண்ணணும், அதாவது ப்ளஸ் மார்க் வர மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஆம்கோலோட ரவுண்டில் நடுவில் இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது 3ஐயுமே சேர்த்து ரவுண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்கு கீழே தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தையலுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வரைஞ்சி விட்டுக்கலாம். இதில் வந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணி கூட நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதிகமாக வரைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் தைக்கும்போது கொஞ்சமாக பிடிச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு லூஸாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கோடு போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் விடணும்ல, இதுக்கு வந்து நம்மளுக்கு கிளாத் பத்தலை, அதனால் கடைசியாக வந்து ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ வந்து கையோட ரவுண்டை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து அறுக்காத்து போட்டு அடையாளப்படுத்திக்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து தைச்சி பழகுறீங்க அப்படின்னா கையோட ரவுண்டை இந்த மாதிரி நீங்கள் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் தைக்க உங்களுக்கு வந்து அதுவே கரெக்டாக வந்துடும். அதனால் புதுசாக பழகும்போது நீங்கள் எந்த இதுவும் பண்ணாதீங்க, நார்மலாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் முன்னாடி கைக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து குடஞ்சி விடணும். அதுக்காக நம்ம 1/4 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் மார்க்கெலாம் பண்ணலை, நார்மலாக நான் எவ்வளோ கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், அந்தளவுக்கு நீங்களும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கையோட லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பட்டு சேலையோட கிளாத்து தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம இன்றைக்கி தைக்க போகிறோம். அதனால் நமக்கு சின்ன கரை வருது பார்த்திங்களா, அதை வந்து கைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய கரை வரது நான் ஏற்கனவே பேக் சைடுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நான் கட் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அதில் எப்படி கட் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். சின்ன கரை இருக்கிறத வந்து நம்ம ரெட்டையாக மடிச்சுக்கலாம். இந்த சைடு வந்து நம்ம கை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டேப் வச்சு எப்படி கட் பண்ணுறது, சாதா ப்ளவுஸ், அப்புறம் லைனிங் ப்ளவுஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி தான் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். என்னோடய சேனல் நம்ம கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணி தைச்சிக்கோங்க. சேலையோட இன்னொரு சைடு இருக்குது பாருங்கள், அந்த சைடு இருக்கக்கூடிய சின்ன கரையை வந்து இந்த மாதிரி மடிப்பு நேராக இருக்க மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து நேராக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த லைனிங், அதாவது கையோட லைனிங், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் கரைக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். ரெட்டையாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து மடிச்சடிக்கிறதுக்காக 1 இன்ச் தான் விட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தான் நம்மளுக்கு வந்து கரையாட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் தான் நம்ம மடிச்சடிக்க போகிறோம். அதனால் நம்ம சமமான அளவில் வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது சமமான அளவு அப்படின்னா கீழே கரையோட கரையாக தான் நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கரைக்கு கீழே எவ்வளோ கேப் இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு பார்த்திங்கன்னா லைனிங் வந்து ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணுறது நான் உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பெரிய கரை இருக்குல்ல, அதை வந்து சைடில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதாவது கரைப்பகுதி நம்ம சைடு இருக்க மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேக் சைடு லைனிங் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதோட அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியில் வந்து நம்ம தைச்சிக்கலாம். இது வந்து ஒரு டிசைன் மாதிரி வரும். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். பேக் சைடு பார்த்திங்கன்னா லைனிங் வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி தான் வீடியோ போட்டிருந்தேன். அதனால் மறக்காமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்திங்கன்னா கீழே மோர்னு இருக்குது பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தெளிவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம கை கட் பண்ணுறதை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முன்னாடி சைடு அதாவது ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோட கடைசியில் வரும். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கையை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.